மொத்த உலகத்திலும் வாழக்கூடிய மனிதர்களுடைய பாவங்களுக்காக இன்றைய நாள் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரித்தார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார் என்றால், இந்த உலகத்திலே வாழுகிற மனிதனுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு இன்றைய நாளிலே மரித்தார் என்று வேத புஸ்தகத்திலே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை விசுவாசிக்கிற அல்லது விட்டால் அதை படித்து நம்புகிற இந்த நாட்களிலே நாங்கள் நம்பிக்கையோடு கூட உங்களுக்கும் அதை நாங்கள் சொல்லலாம் என்று வந்திருக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் எப்படி மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்கும் என்றால், வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள் மனித வடிவத்திலே உலகத்திலே பிறந்தார் என்று வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப மனிதன் எப்பேற்பட்ட பாவங்களை செய்தான் அப்படி என்றால், வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, அவனவன் தன் இஷ்டப்படி வாழ ஆரம்பித்து விட்டான், அது பூமியிலே பாவமாய் பெருகிவிட்டது என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அப்படி என்றால் மனிதன் அவிழ்த்து விடப்பட்ட ஆடுகளை போல அவன் அங்கும் இங்கும் தன்னுடைய இஷ்டம் போல வாழ ஆரம்பித்தான். உதாரணத்துக்கு இந்த நாட்களிலே அநேகர் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதல்ல, பாடசாலையிலே மாணவர்கள் படிப்பிக்கிற ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படுகிறது குறைவு, குடும்பத்திலே பெற்றோருக்கு பிள்ளைகள் கட்டுப்படுகிறது ரொம்ப குறைவு. அப்படியானால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இஷ்டம் போல நவீன வாழ்க்கை, இந்த உலகத்திலே நவீனகரமான மாற்றங்கள் வர வர ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் நவீனமயமாக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கை பாவத்தின் மேல பாவத்தை சேர்த்து கொண்டு போகிற வாழ்க்கையா இருக்கிறது. அதனாலதான் சொல்லப்படுகிறது அவிழ்த்து விடப்பட்ட ஆடுகளை போல மனிதனுடைய வாழ்க்கை என்பதாக. அப்படி என்றால் உங்களுக்கு தெரியும், மிருகங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அது கயிறு போட்டு கட்டி இருந்தால் அந்த மிருகம் அந்த குறிப்பிட்ட இடத்திலே மட்டும் தன்னுடைய மேய்ச்சலை மேய்ந்து கொண்டிருக்கும். அதுக்கு கயிறு போடப்படாமல் விட்டால் அல்லது விட்டால் கட்டப்படாமல் விட்டால் அது நினைக்கிற இடமெல்லாம் அது மேய்ச்சலுக்கு போய் வரும். அதுக்கு தெரியாது இது ஒரு தானியம் அல்லது விட்டா இது பயிர்கள், இது புல்லண்டெல்லாம் அதுக்கு தெரியாது வித்தியாசம் பார்க்க. அப்ப அது எல்லாத்தையும் மேய்ந்து விடும். அதே போல மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதை எடுத்துக் கொள்ளாமலுக்கு தீமையானதை அதிகமாய் எடுத்துக் கொள்ளுகிறது. அது அவருடைய வாழ்க்கையில பாவமாய் பெறுகிறது, பாவமாய் மாறுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து பாவிக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார், அவர் மரித்தார், ரத்தம் சிந்தினார் என்று சொன்னால் இப்பேற்பட்ட பாவம் உலகம் முழுவதிலும் பெருக ஆரம்பித்து விட்டது. என்ன இஷ்டம் போல வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கைக்கு தங்களுடைய இன்பத்துக்கு எது எல்லாம் கெட்டதோ அதையும் விரும்பிக் கொள்ளுவது. அப்ப இந்த பாவம் பெறுகிறது நிமித்தம் இந்த பூமி அழிக்கப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துருச்சு. அதனால இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், தன்னையே மொத்த மனிதனுடைய பாவத்துக்காகவும் பலியாக ஒப்பு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு வேதத்திலே நமக்கு காண்பிக்கப்படுகிறது, வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பழைய காலத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்தால், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாய், அப்ப ஒரு மனிதன் பாவம் செய்தால் அந்த மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்காக சில மிருகத்தை கொண்டு வந்த ஆலயத்திலே பலியிடுவார்கள். அவர்கள் பலியிட முன்பதாக அந்த போதகருக்கு முன்பதாய் அந்த ஆலயத்திலே வந்து அவன் பலியிட வேண்டிய அந்த மிருகத்தையும் கொண்டு வந்து பக்கத்திலே விட்டு, அதன் மேலே எந்த மனிதன் பாவத்துக்கு பலி செலுத்த வந்திருக்கிறானோ, பிராயச்சித்தம் பண்ண வந்திருக்கிறானோ, அந்த மனிதன் அந்த மிருகத்தின் மேல கையை வைத்து அவன் சொல்லுவான், என்னுடைய பாவங்கள் அத்தனையும் அந்த மிருகத்துக்குள்ளே போகட்டும் என்று அவன் சொல்லுவான். அவன் சொன்ன பிறகு அந்த சபையினுடைய ஊழியக்காரன் அவர் என்ன பண்ணுவார், அதை கொண்டு போய் பலியிடுவார். அப்படி என்றால் நம்பிக்கை என்ன, என்னுடைய பாவம் கொல்லப்பட்டாயிருச்சு என்று நாங்கள் நம்பிக்கையோடு திரும்புவோம். அது மாத்திரமல்ல, அது திரும்ப திரும்ப அதே பாவங்களை செய்ய செய்ய பல பலிகள் பூமியிலே பெருக ஆரம்பித்து விட்டது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் ஒரு முடிவுக்கு வருகிறார். மனிதன் இப்படியே பலி செலுத்துவதும் திரும்ப பாவம் செய்கிறதுமான வாழ்க்கையில் இருக்கிறான். ஆகவே மனிதனை போல தேவன் இருக்கிறபடியினால், அல்லது விட்டால் தேவனை போல நாங்கள் இருக்கிறபடியினால்
இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் வாழ்ந்து காட்டுகிறார். அப்படி என்றால் இந்த மிருகத்தின் மேலே எங்கள் பாவத்தை சுமத்தி அதை நாங்கள் பலி செலுத்துவது போல ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களும் இயேசு கிறிஸ்து மேல சுமத்தப்பட்டதை வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே ஒவ்வொரு மனுஷனும் இயேசு கிறிஸ்து மேல எங்கள் பாவத்தை போட்டபடியினால் இயேசு கிறிஸ்து ஒரு மிருகத்தை பலி செலுத்துவது போல சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் மரணித்த இந்த நாட்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறக்க போகிற பிறந்து மரித்து இறந்து போன மனிதர்கள் இன்னும் இந்த பூமி எத்தனை ஆண்டுகளுக்கு இருக்குமோ அத்தனை ஆண்டுகளிலும் பிறக்கிற மனிதர்கள் மரிக்கும் வரைக்கும் உள்ள மொத்த மனிதனுடைய பாவத்துக்காகவும் இயேசு அன்றைக்கு சிலுவையிலே எல்லா மனிதனுடைய பாவத்துக்காகவும் சிலுவையிலே அடிக்கப்பட்ட நாட்கள். ஆகவே பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நமக்கு மாத்திரமல்ல, உலகத்திலே வாழுகிற அத்தனை மனிதர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து பலியாக சிலுவையிலே அடிக்கப்பட்டு விட்டார். ஆகவே நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம், நீங்களும் மனம் திரும்ப வேண்டும். உங்களுக்கு பலிகளை செலுத்துவதற்கு வேறு இடமல்ல. அருளாளர் இயேசு கிறிஸ்து பலியாக உங்களுக்காகவும் எனக்காகவும் கூடி வந்திருக்கிற அத்தனை பேருக்காகவும் சிலுவையிலே பலியாகினார். ஆகவே பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்கு இயேசு ரொம்ப அவசியம். எங்களுடைய வாழ்க்கையில இயேசு கட்டாயம் தேவைப்பட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே போல சில சூழ்நிலைகள் வரும். இயேசு கிறிஸ்து வெறுமனையாய் பாவத்துக்காக மாத்திரம் அவர் இந்த பூமிக்கு வந்து மரித்து போனார் என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அவர் வாழ்ந்து காட்டின அந்த வாழ்க்கையில அநேக துன்பப்படுகிறவர்கள், பில்லி சூனிய மாந்திரிக கட்டுகளோடு இருக்கிறவர்கள், பிசாசு என்று சொல்லப்படுகிற மோசமான ஆவிகளுடைய கிரியையிலே வாழ்ந்த மனிதர்கள், இன்னும் சொல்ல போனால் முடவர்கள், ஊனமுற்ற மனிதர்கள், பார்வை இழந்தவர்கள், காது கேட்காதவர்கள், வியாதியோடு வாழ்ந்த மனிதர்கள், இப்பேற்பட்ட மனிதர்கள் அந்த நோயிலிருந்து விடுதலையாக முடியாதபடிக்கு இருந்த மனிதர்களையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நேசத்தினால் அவர் யாதி என்று பார்க்கவில்லை, மதம் என்று பார்க்கவில்லை. இப்பொழுது நாங்கள் இந்த இடத்துல இருந்து இயேசு நல்லவர், நீங்கள் இயேசுவை நம்புங்கள் என்று சொல்லுகிறது போல அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் தேவனுடைய சத்தியம், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை எப்படி எப்படி தொடங்கி எப்படி முடிய போகிறது, இது மனுகுலத்துக்கு என்னத்தை செய்ய போகிறது என்பதை அவர் காண்பித்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து எல்லாரையும் சுகப்படுத்தினார். துன்பத்தோடு இருக்கிறவன், ஏழை எளிய மக்கள், உண்ண ஆகாரத்துக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், உடுத்த துணிக்கு வழி இல்லாதவன், எத்தனையோ பஞ்சங்களோடு பசிகளோடு பட்டினிகளோடு வாழ்ந்த மனிதர்களுக்கு அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாங்கள் வாழுகிற வாழ்க்கை வேறு. ஏனென்றால் நவீனமயமாக்கப்பட்ட வாழ்க்கை. அப்ப எங்களுடைய இந்த வாழ்க்கையில இயேசு தேவையில்லை என்பதல்ல. எங்களுடைய வாழ்க்கை ஏழ்மையா இருந்தாலும் உயர்வான செல்வந்தர்களா இருந்தாலும் இயேசுதான் உன்னுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும். இங்க வித்தியாசம் இல்லை ஏழை பணக்காரன் என்று. ஒரே இயேசுவின் ரத்தம் தான், ஒரே பாவ மன்னிப்பு தான், ஒரே நித்திய ஜீவன் தான், ஒரே பரலோக ராஜ்யத்துக்கு செல்லுகிற ஒரே வழிதான். ஆகவே இந்த நாட்கள்ல நாங்கள் என்னத்தை சொல்ல விரும்புகிறோம் என்றால், நீங்கள் அறியாமல் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை மன்னிப்பார், உன்னை ரட்சிப்பார், உன்னை விடுதலையாக்குவார், உன்னை காத்துக் கொள்ளுவார். இது ஒருவேளை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். இப்பொழுது தயவாய் இந்த சத்தம் உங்கள் செவிகளுக்கு வருகிறது. நீங்கள் உங்கள் இருதயத்திலே சோதித்து அறிந்து பாருங்கள், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோசனமாயிருக்கா, குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு பிரயோசனமாயிருக்கா, அல்லது விட்டால் அவிழ்த்து விடப்பட்ட ஆடுகளை போல அங்கும் இங்கும் சொல்வழி கேட்காமல் நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோமா? இந்த நாட்கள் மிகவும் ஒரு எச்சரிப்பான சத்தத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறார்.
இந்த இடத்துல இதுக்கு முதல் யாராவது இந்த செய்தியை சொன்னார்களோ, நீங்க கேட்டீர்களோ கேட்கலையோ நமக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது பேசப்படுகிற இந்த சத்தியம் உன்னை விடுதலையாக்கும், உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும், நல்ல மாறுதலை கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து மரித்து இன்றைய நாள் அவர் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. அப்ப இயேசுவினுடைய மரணம் எனக்கு என்னத்தை செய்யும் அப்படி என்றால், இந்த பூமியில துன்பங்களோடு, பாடுகளோடு, வியாதிகளோடு, வறுமைகளோடு, கஷ்டங்களோடு, பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன், கீழ்ப்படிவில்லாமல், பேச்சு கேட்காமல், இஷ்டம் போல வாழுகிற மனிதர்கள் அத்தனை பேரும் மனம் திரும்பினால், ஆமாயா நான் செய்தது தவறு, இப்பேற்பட்ட இயேசு எனக்கு விடுதலை செய்ய முடியும் என்றால், விடுதலை தர முடியும் என்றால் நான் அவரை நம்பலாம் என்று நினைக்கிற நீங்கள், உங்களுக்கு ஆண்டவராய் இயேசு என்னத்தை கொடுக்க முடியும் என்றால், பிரியமானவர்களே, இந்த பூமியில நாங்க வாழுகிற பொழுது ஏற்ற தாழ்வுகள் உண்டு. வாழ்க்கையில ஒரு சிலர் வசதி வாய்ப்போடும், மற்ற சிலர் வாழ்றதுக்கு வசதி இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் இந்த பூமியில நிறைய போராட்டம் வரும், நிறைய துன்பங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். இது எத்தனை தான் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு என்னத்தை பரிகாரமாய் கொடுப்பார் என்றால், என் பாவம் மன்னிக்கப்பட்டால் இயேசு எனக்கு என்னத்தை செய்வார் என்றால், வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர் நமக்கு ஒரு பரலோக வாழ்க்கையை நமக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அருளாளர் இயேசுவினுடைய மரணம் பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, ஒரே வழியை காண்பிக்கிறது. அது என்ன வழி என்றால், பரலோகம் செல்லக்கூடிய ஒரு வழி. பிரியமானவர்களே, இந்த உலகத்தை உண்டாக்கினவர் அருளாளர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், மனிதர்களுடைய வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. அப்படி என்றால், நானே இந்த உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கடவுள், இந்த பூமிக்கு நான் நியாயம் தீர்க்க வருகிற பொழுது இந்த பூமி அழிக்கப்படும். காரணம் என்ன? அவன் மனம் திரும்பாமல் போகிற பட்சத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் மரணத்துக்கு போகும். அப்படி போகிற பொழுது எவனெல்லாம் இயேசுவை நம்பி இயேசுவினிடத்திலே வந்து, இயேசப்பா உம்முடைய அன்பு, உம்முடைய ரத்தம், நீர் மரித்தது எல்லாம் உண்மை, அந்த ரத்தம் என் பாவங்களை கழுவி உமோடு கூட வாழ வைக்கும் என்றால் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் வருகிறேன் என்று எவர்கள் சொல்லுவார்களோ அவர்கள் இந்த அழிவிலே இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். அவர்களுக்கு இயேசு விடுதலை கொடுக்க முடியும். ஆகவேதான் பிரியமானவர்களே, இந்த பெரிய வெள்ளி இந்த நாட்களிலே இயேசு நல்லவர், அவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன், அவருடைய அன்பு இந்த பூமியிலே ஏகப்பட்ட இடத்திலே கொட்டி கிடக்கிறது. பிரியமானவர்களே, அன்பு தணிந்து போகிற காலம், பெற்றோருக்கு பிள்ளைகள் அன்பில்லாமல் போகிறார்கள், கணவனுக்கு மனைவி அன்பில்லாமல் போகிற காலம், சகோதரனுக்கு சகோதரன் அன்பில்லாமல் போகிற காலம். இந்த பூமியிலே நாங்கள் அதுக்கும் இதுக்கும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். பதவிக்கு, உயர்வுக்கு, காணிக்கு, வாசலுக்கு எல்லாத்துக்கும் அடி வருகிறோம், எல்லாத்துக்கும் நாங்கள் பிரச்சனை படுகிறோம். ஆனால் இது எல்லாவற்றையும் விட இயேசுவினுடைய அன்பு ஒரு சமாதானமான வாழ்க்கையை கொடுத்து எனக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை கொடுக்கும் என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். அதனாலதான் அதிகாரத்துக்காக, பெரிய பெரிய உயர்வுகளுக்காக ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆகவே பிரியமானவர்களே, இயேசு ஒருவரே உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும், இயேசு ஒருவரே உனக்கு விடுதலையை கொடுக்க முடியும், இயேசு ஒருவரே உன்னை தப்ப வைத்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஒரே ஒரு பிள்ளை, அவங்களுக்கு கணவன் இறந்து போய்விட்டார். அந்த அம்மாக்கு ஒரே பையன், அவனும் இறந்து போய்விட்டான். அந்த அம்மா கண்ணீரோடு கூட புறப்பட்டு போகிறது. மகனுடைய அந்த மரண சடங்கிலே அவனை கொண்டு போய் புதைத்து போடுவதற்காய் போகிற பொழுது இயேசு வீதியால் நடந்து வருகிறார். இயேசு அந்த அம்மாவினுடைய கண்ணீரை காணுகிறார், அவளுடைய கதறலை கேட்கிறார். ஒரே பையன் மரித்து போய்விட்டான், என்னுடைய இருந்த கணவனும் இறந்து போய்விட்டான், என்னுடைய வாழ்க்கை தனிமயமாய் போய்விட்டது என்று அந்த தாய் புலம்பினதை அருளாளர் இயேசு கண்டார். அவர் கண்ட உடனே அவர் மனதுருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அந்த மகன் மேல அவர் அன்பை காண்பித்து, உங்களுக்கு தெரியுமா, இறந்து போன அந்த மனுஷனுடைய அந்த சரீரத்தை இயேசு தொட்டு அவனை உயிரோடு எழுப்பி வாழ வைத்த கடவுள் என்றால் அவர் ஒரு அன்புள்ள தெய்வம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையினுடைய முடிவாய் இயேசு பூமிக்கு வந்து மனிதனுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து அவர் சிலுவையிலே பலியாகி அவருடைய ரத்தம் எல்லா மனிதனுடைய பாவங்களையும் மன்னித்து
அவர் மறுபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து எழுவார் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் ஞாயிற்றுக்கிழமையிலே உயிர்த்தெழுந்த அந்த நாளை நாங்கள் நினைவு கூற போகிறோம். அந்த நாள் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். அப்படி என்றால் அவர் மரித்து உயிரோடு எழும்பி பரலோக ராஜ்யம் சென்றார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் மனம் திரும்பி இயேசுவை கடவுள் என்று அல்லது விட்டால் இயேசு எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பார் என்று நீங்கள் நம்பினால், நீங்களும் இந்த பூமியில மரித்து போனாலும் இயேசுவை நீ சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் எந்த இடத்துல இப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் அவர் நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது போல என்னுடைய வாழ்க்கை பரலோக ராஜ்யத்திலே போய் சேரும் என்று சொல்லி உங்களுடைய இந்த சத்தத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்காய் நான் இயேசுவை சில நேரம் நாங்கள் ஜெபம் பண்ணி உங்களை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இரக்கத்தோடு நம்ம நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்துக்காய் உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த இடம் முழுவதும் உங்களுடைய ரட்சிப்பு வருவதாக. இந்த சத்தத்தை கேட்ட மனிதர்கள் இந்த சத்தத்தை ஒரு காதால கேட்டு மற்ற காதால விட்டுட்டு போகாதபடி இந்த சத்தம் எங்களுக்கு என்னத்துக்காய் வந்தது என்பதை அவர்கள் பிடித்துக் கொள்ள நீங்க உதவி செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க இந்த பூமியிலே அவர்கள் அனுபவிக்கிற துன்பங்கள், பாடுகள், பிரச்சனைகளில் இருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து சுகபலத்தோடு வாழ்ந்திருக்க என் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களையும் இந்த கிராமத்து மக்களையும் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு